இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நைட்டு டிஃபன் பார்க்க போகிறோம். நைட்டு டிஃபன் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்னென்ன சேர்க்குறேன் என்னென்னு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நைட்டு டிஃபன் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு இதால் நான் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் 2 கப்பு. இந்த கப்பு வந்து 1 கப்பு உள்ளது. இந்த பச்சரிசி மாவு 1 கப்பு எடுத்துருக்கேன். அடுத்தது ரவா வந்து பாதி, இது ஒரு 2 கப்புனா இது 1 கப்பு, பாதி எடுத்துக்கணும். அடுத்தது கேரட்டு 3 கேரட் எடுத்துருக்கேன். இதில் வந்து சின்ன சின்ன கேரட்டாக தான் இருக்குது, அதனால் ஒரு 3 கேரட் எடுத்துக்கிறேன். அடுத்தது குடமிளகா பாதி போட்டுக்கிறேன். தக்காளி வந்து 2 எடுத்துருக்கேன். வெங்காயம் ஒரு 4 எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருக்குது, அதனால் 4 எடுத்துருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயமாக இருக்குது, அதனால் ஒரு 4 எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்ததுன்னா 2 எடுத்துக்கங்க போதும். குடமிளகா, வெங்காயம், தக்காளி இதுதான். அடுத்தது வந்து சீரகம் கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு, உப்பு தேவையான அளவு, அப்புறம் கடுகு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் நான் கடையில் தான் வாங்கியிருக்கேன். வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வந்து 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ண போகிறேன், ஏன்னா காரமாக இருக்கும் கடையில் வாங்குறது, அதனால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதுதான் தேவையான பொருள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி என்னென்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பச்சரிசி மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 கப்பு ரவா, அது சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, குடமிளகா அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி சரியாக போச்சு, நீங்கள் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கிங்க இதில். இப்போ வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறோம்னா அது வந்து சேர்த்துக்குங்க. அடுத்தது தக்காளி 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகா பாதி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட குடமிளகா இல்லை அப்படின்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் குடமிளகா இருக்குது, அதனால் குடமிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா என்கிட்ட சரியாக போயிடுச்சு. இப்போ அடுத்தது கேரட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா குடமிளகா போட்டிருக்கோம், அது காரம் இருக்காது, இருந்தாலும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது உப்பு, நான் வந்து கல் உப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேன், சால்ட்டு மாரி, அதனால் அது வந்து தேவையான அளவு உப்பு. இதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நல்லா கலந்து விட்டுப்போம், கையால் கலந்து விட்டுட்டு, ஏன்னா நம்ம உப்பு காய்கறி எல்லாம் போட்டிருக்கோம், குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கலந்து விட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தோசை பதத்துக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை இட்லி பதத்துக்கு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன், தோசை தகுந்தாப்பில் ஊற்றிக்கிறேன். தோசை எந்த மாவு பக்கமாக தோசை ஊற்றும் போது எப்படி இருக்கும் அதுமாரி ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரண்டியால் கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், அதனால தான் கொஞ்சம் கை வச்சு கலந்து விட்டேன். இப்போ வந்து கை வேணாம், கரண்டியாலேயே கலந்து விட்டுக்கலாம். இப்படியே கலந்து விட்டால் போதும். இப்போ வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, ஏன்னா ரொம்ப இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் தோசை நீங்கள் இட்லி ஊற்றினாலும் தோசை ஊற்றுற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா ரவாலாம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் ரவா அந்த மைதா அரிசி மாவு ரவா வந்து சேர்த்துருக்கோம். ரவா வந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இழுக்கும் தண்ணி, அதனால் ஓரளவு இருக்கட்டும். இப்போ இது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்றணும், நம்ம நல்லா இழுத்துச்சு பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சோண்டு ஒரு லைட்டாக ஒரு சிட்டிகை ஆப்போ சோடா, பாருங்க, இந்த இவ்வளோண்டு ஆப்போ சோடா போதும். கொஞ்சம் நல்லா பஃபியாக வரும், நல்லாயிருக்கும். அதுக்காக ஆப்போ சோடா போட்டிருக்கேன். நீங்கள் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதையும் ஒத்தாப்பில் கிளறி விட்டுடணும். ஃபுல்லாக கலந்து விட்டிங்கன்னா ஈவனாக வந்து இதாகிடும். நல்லா ஈவனாக ஃபுல்லாக அப்படியே கலந்து விடணும். அவ்வளோதான், அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ வந்து தோசைக்கல்லில் ஊற்ற போகிறதில்ல, ஆப்போசிட்டியில் ஊற்ற போகிறேன். எப்படி செய்கிறேன் என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுலேயே நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஆப்போசிட்டி போட்டிருக்கேன். ஆப்போசிட்டியில் வந்து கடுகு சீரகம் போட்டு சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, சீரகம் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் சீரகம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து அதில் ஊற்றிடணும். இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இதில் எண்ணெய் கொஞ்சோண்டு நான் தேய்க்கிறேன், இதில் தேய்ச்சிக்கிறேன் கொஞ்சோண்டு. இது தோசைக்கல்ல தேய்ப்போம்ல, அது வந்து தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு சிம்மில் வச்சுக்கிங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு இதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக ஒரு 1/2 கரண்டி எடுத்து ஊற்றிக்கிங்க. ஏன்னா வந்து நம்ம வேகணும், ரொம்ப குழியாக வச்சிட்டிங்கன்னா இதாக இருக்காது. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது மூடி வச்சிடுறேன். எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்துருவோம். கொஞ்சம் லைட்டாக வேகும், அதனால் சுற்றி கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். அதனால் சுற்றி வேகட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் எல்லாம். இப்போ வந்து நான் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். வெந்த பிறகு அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோசைக்கல் போட்டிருக்கேன். தோசைக்கல் ஆப்போசிட்டி வந்து அது என்னென்னா வேக மாட்டேங்குது, நல்லா வெந்து வருது, மேலே வந்து வேக மாட்டேங்குது. அதனால்
தோசைக்கல்லே போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தோசைக்கல் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நடுப்பற வேக மாட்டேங்குது, பிஞ்சு பிஞ்சு வருது. அதனால் நான் வந்து தோசைக்கல்லையே அப்படியே ஒரு அடை மாதிரி சுட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல். இப்போ தோசைக்கல் சூடு வரட்டும். சூடு வந்த பிறகு ஊற்றுறேன். கல் சூடு வந்துட்டு இப்போ ஊற்றிக்கிறேன். சின்ன குட்டியாகவே ஊற்றிக்கிங்க, சின்ன சின்னதாக ஊற்றிக்கிட்டா போதும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மூடி வச்சிடலாம். இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்த பிறகு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து நல்லா வேகுது. நல்லா வெந்ததுன்னா நடுப்புற வேகவே இல்லை. நல்லா இன்னும் இதுமாரி நல்லா வெந்து வருது. நடுப்புற பார்த்தோம்னா அப்படியே வேகாமையே இருக்குது. அதுக்காக தான் சரி தோசைக்கல்ல ஊற்றிடலாம் அப்படின்னு தோசைக்கல்ல ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்துருச்சு, எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்து நல்லா இதாக இருக்குது. எள்ளுக்கு வெள்ளையில் போட்டிருக்கோமா, நல்லா மேலெல்லாம் நல்லா இதாக இருக்குது. சூப்பராக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாம் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நீங்கள் டிஃபனாகவும் வச்சுக்கலாம், நைட்டும் டின்னராகவும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஓகே, டேக் கேர்.